கவர்னர் யாரு? கவர்னர் ஒரு ஜஸ்ட் அவ்வளோதான். அப்போ கவர்னர் போஸ்டே எடுக்கணும். நாங்கள் கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு டைம் கொடுங்க. 1 வீக்கோ 10 டேஸோ. சட்டசபையில் தான் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். ராஜ்பவனில் கிடையாது. ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருக்கு. நாய் கூட போகாதாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பட்ஜெட் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் இப்போ நக்காத கருணாநிதி, அடுத்து ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதுக்கடுத்து இன்பநிதி. இப்படி வந்தால் எவன் ஒத்துப்பானா? நான் போய் ஹோட்டலில் ஆரம்பிக்க முடியாது. காம்படிட்டர் இருக்கான் எல்லா கட்சியும். நான் ஒருத்த கட்சியில் முதல்ல இந்த பாலிசிக்கெல்லாம் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி தான் காரணம். கவர்னர் யாரு? கவர்னர் ஒரு ஜஸ்ட் அவ்வளோதான். அப்போ கவர்னர் போஸ்டே எடுக்கணும். நாங்கள் ஜஸ்ட் கேன் டெஸ்டிங் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லியா இருக்கு. பொம்மை கேஸில் சொல்லியிருக்கு, எல்லா கேஸ்லையும் சொல்லியிருக்கு. நான் ஜஸ்ட்டு பார்ட்டி. அதை கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு டைம் கொடுங்க. 1 வீக்கோ 10 டேஸோ. சட்டசபையில் தான் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். ராஜ்பவனில் கிடையாது. அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. வாஜ்பாய் ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகிட்டாரு 96ல். அடுத்தது கூப்பிட்டாங்க, தேவகவுடா கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து சித்து விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. தொண்டனா எங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்கள் தலைவர் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா 35 ஆண்டு கால அரசியல் வந்து இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு இங்கே இல்லை. தவேக்கால தலைவரை போல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் வந்து இப்போ செங்கோட்டையன் அவர் இருக்காரு அப்படின்னாலும் அவர் வந்து ஒரு மினிஸ்டராகவே அந்த மாதிரி பதவியில் இருந்து பழக்கப்பட்டவர். பட் அடிமட்டத்திலேருந்து இன்ன வரையும் ஒரு அதிகாரத்தை நுகராத ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கார். அடிமட்டத்திலேருந்து வந்திருக்காரு. அப்போது எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு துணை முதல்வர் வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது எங்களுக்கு தொண்டனா எங்களுக்கு நாங்கள் விருப்பப்படுறோமே தவிர தலைவர் மற்றபடி கட்சி என்ன முடிவெடுத்துருக்குங்கிற தலைவர் அறிவிப்பார். கருணாநிதி, அடுத்து ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதுக்கடுத்து இன்பநிதி. இப்படி வந்தால் எவன் ஒத்துப்பானா? நீ சீஃப் மினிஸ்டர் தகுதி இல்லையா? நான் சீஃப் மினிஸ்டர் தகுதி இருக்கு. ஆனால் அவர் வரணும், குறுக்கு வழியில் போகக்கூடாது. அண்ணன் திருமாவளவன் இன்டலெக்சுவல். பிஜேபியோட வேலையாக தான் பார்க்குறோம். கவர்னர் யாரால் ஆளப்படுறாரு? ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஆளப்படுறாரா? இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் ஆளப்படுறாரு. இந்த ஒரு மாற்றமானது நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்தாங்க, வின் பண்றாங்க, சிஎம் ஆகுறாங்க, வின் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இவங்க சிஎம் ஆகிறதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம். நம்ம ஒவ்வொரு நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இப்போ அழற சுச்சுவேஷனே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 4 நாட்களாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எங்களுக்கு மட்டும் இல்லை, கட்சி சார்ந்து மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சந்தோஷப்படுவாங்க இந்த ஒரு நல்ல ஒரு முடிவு வந்ததுன்னா அப்படின்றத நம்புறோம். விஜய்னா அவர் கடவுளா? இந்த 5-6 காரணங்கள். லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, பெண்களை போட்டு கற்பழிச்சிடுறாங்க, குழந்தைய கற்பழிக்கிறாங்க, படித்த வேலைக்கு வேலை இல்லை, படித்த வேலைக்கு ஜொமேட்டோ போய் வேலை செய்கிறான், பிஇ படிச்சுட்டு ஜொமேட்டோ போகிறான், வேலை கிடைக்கல. 38 டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகலை. 5 டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகிருக்கு. நார்த் சென்னை, சவுத் சென்னை, சென்ட்ரல் சென்னை, காஞ்சிபுரம். இது அது போதுமா? சவுத் ஆர்காண்டில் ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. கோயம்புத்தூர் பெல்ட்டு, சேலம் டு கோயம்புத்தூர். ஐ நோ த என்டையர் இந்தியா. ஐ எம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் 40 இயர்ஸாக இருக்கேன். வேலை வாய்ப்பு கொடுக்கணும். முதல்ல மனுஷனுக்கு என்ன வேணும்? உணவு, உடுக்க உடை, இருக்கை இடம், வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுக்கணும். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் கொடுக்கணும். சேர்ந்தா நல்ல விஷயம் தானே. சேர்ந்தா கண்டிப்பாக அவர் ஆல்ரெடி வந்து சிஎம்னு அறிவிச்சிட்டாங்க, பெருமாவே காட்டிட்டாரு. ஆனால் ஏன் இப்படி அலக்கடிக்கிறாங்கன்றதான் தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் சீக்கிரமாக அவங்க வந்து கவர்னர் முன்னிலையில் இது பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இப்போ 5 நாள் மேலே ஆயிடுச்சு. சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுதான் நல்லாயிருக்கும். அடுத்த சிஎம் ஏன்னா இது இப்போ வந்து கவர்னர் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இது கவர்னர் ஆட்சி வந்து சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நடைமுறைக்கு சாத்தியமானது கிடையாது. அது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து உட்பட்டாங்க. அதனால வந்து சீக்கிரமா வந்து ஒரு பெரும்பான்மையை வந்து காட்டினா நல்லா இருக்கும். மக்களை வந்து மெஜாரிட்டி வந்து அண்ணன் விஜய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. என்டையர் தமிழ்நாடு வந்து ஸ்வீப் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அவரோட பொறுப்பு என்னன்னா, ஒரு மெஜாரிட்டியை வந்து வின் பண்ண பார்ட்டியை வந்து கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க, ஃப்ளோரில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் போங்க அப்படின்னு சொல்கிற அதிகாரம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நினச்சாலும் விஜய் அண்ணா வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து ஆளுநருக்கு அகைன்ஸ்டாக தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு ரூல்ஸே கிடையாத ஒரு விஷயத்தை வந்து கவர்னர் பண்ணுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மன உளைச்சல் வந்து ஒரு 4 நாள் ரிசல்ட் வந்து 4 அலைய விடுறாங்க. அப்புறம் சுகாதாரம் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருக்குது. நாய் கூட போகாதாங்க ஹாஸ்பிட்டலில். நான் போகிறேன், ஆனால் கோட்டு போட்டு தான் போவேன். நான் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம்
பட்ஜெட் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் இப்போ நக்காத கல்விக்கு முக்கியம் கொடு. எல்கேஜி டு +2 வரைக்கும் ஃப்ரீயாக கொடு. அப்புறமா மினிமம் சம்பளம் கொடு. கொள்ளையடிக்கிறதுக்கு முக்கால்வாசி அரசியல்வாதிங்க தான் எல்லாமே காலேஜு, ஸ்கூலு, சாராய கடை, ஹோட்டல்ஸு எல்லாம் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. இது மாறணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் போய் ஹோட்டலில் ஆரம்பிக்க முடியாது, காம்படிட்டர் இருக்கான். எல்லா கட்சியும், நான் ஒருத்த கட்சியில் முதல்ல இந்த பாலிசிக்கெல்லாம் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி தான் காரணம். ஒரே ஒரு நபர் மொத்த தமிழ்நாட்டையும் கவர்ந்து அவங்களோட முகத்தாலையும் அவங்களுடைய பேச்சாலையும் அவங்களுடைய திறமையாலையும் இந்த மனுஷன் பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு குடிமக்களும் நம்பினதுனால, அந்த ஒரு பயத்தினால தான். ஏன்னா ஊழலற்ற சக்தியா வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நிறைய கேள்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் இப்போ எதிர்கட்சிகள் வந்து அவங்க 2 பேருக்குள்ள அலையன்ஸ். இது வந்து என்ன ஒரு கொடுமையான ஒரு முடிவா நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஏற்றுக்க முடியாத, ஒரு நார்மலான சிட்டிசன் கூட இதை ஏற்றுக்க மாட்டாங்க. திருமாவளவன் அண்ணா வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்குற ஒரு டிமாண்ட் தான். ஸோ 10 இயர்ஸ் பேக் கட்சி ஆகும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது அண்ணனுக்கும் ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. சப்போஸ் டிவிக்கேல விஜய் தமிழக முதல்வர் வந்து முடிவெடுத்தாருன்னா கண்டிப்பாக அது வந்து என்ன நிலைப்பாடு இருக்கிறாரோ அதை வந்து மக்களும் வந்து ஆதரவு தெரிவிப்போம். பட் என்னன்னா இது ஒரு அலையன்ஸ் பார்ட்டியாக இருக்கிறதுனால வருங்காலத்தில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நிரந்தரமான ஒரு ஒளிமயமான ஒரு ஆட்சி வந்து கொடுக்கறதுக்கு தளபதிக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ் இது. தமிழக மக்களும் வந்து அதை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சிஎம்மாவும் ஆயிட்டார். மக்களும் 100ல் 200% அவரை தான் வந்து சிஎம்மாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேணும். ஏன்னா இப்போ எல்லாருமே புது மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வருவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் அண்ணாவோட ஒரு பொறுமை, ஒரு தலைமை பண்பு, அனைத்து கட்சி தலைவர்களையும் வந்து போய் மீட் பண்ணுறாரு, கூப்பிட்டு பேசுறாரு. ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் தலைவர்களை மீட் பண்ணி ஆதரவு வாங்கிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் வாங்கிட்டாங்க. 116 சீட்டு இப்போ மெஜாரிட்டி வந்துருச்சு. இன்னும் 2 சீட்டு அண்ணன் இன்னைக்கு திருமாவளவனையும் வந்து மீட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவாங்க.